தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதுகளில் பனிப்பொழிவு அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் நாள்தோறும் பனிப்பொழிவின் காரணமாக போக்குவரத்தில் இடையூறு ஏற்பட்டு வருகிறது. அதுவே காலை 10 மணிக்கு பிறகு அதிகப்படியான வெப்பம் தாக்குதல் நிலவுகிறது. இந்த நிலையில் வறண்ட வானிலை ஏற்படுவதால் உடலில் உப்புச்சத்து பற்றாக்குறையும் நீர்ச்சத்து பற்றாக்குறையும் ஏற்படும் என மருத்துவர்கள் தெரிவித்து வருகின்றனர். அதிக தாகம், தலைவலி, உடல் சோர்வு, தசைப்பிடிப்பு, சிறுநீர் குறைந்த அளவே வெளியேறுவது போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடலில் தானாக வியர்வை சுரந்து அதிக வெப்பத்தை வெளியேற்றிவிடும் என்றும், இதனால் முகப்பரு, வறண்ட சருமம், சொறிப்படை போன்ற சரும பிரச்சனைகள் வரக்கூடும் என்றும், பூஞ்சை, பாக்டீரியா தொற்றுகள் ஏற்படும் என்றும் கூறுகிறார் தோல் மருத்துவர் பிரியா. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் இது வேர்க்கூர். வேர்க்கூர் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்னால நம்மளுக்கு அந்த ஸ்வெட் போர்ஸ் எல்லாம் பிளாக் ஆகுறதுனால வர்றதுக்கு நம்ம ஷவர் லைட் ஷவர்ஸ் எடுக்கணும். நிறைய பேர் ஹாட் ஷவர்ஸ் எடுப்பாங்க, இல்லை வார்ம் வாட்டர் எடுப்பாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு லைட் ஷவர்ஸ், கூல் ஷவர்ஸ் மாதிரி நார்மல் வாட்டர், சில் வாட்டர்ல ஷவர்ஸ் எடுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் காமனானது ஸ்வெட்டிங்னால வர்றது இட்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ், போத் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் காமன். அதில் ஃபங்கல் மோஸ்ட் காமன். prolonged sweating and clothingனால அடிக்கடி வரும். முகத்தை பொலிவுற வைப்பதற்காக சன்ஸ்கிரீன் பயன்படுத்துபவர்கள் ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 முறையாவது பயன்படுத்த வேண்டும். மேலும் காமெடோஜெனிக் அல்லாத சன்ஸ்கிரீன் அல்லது ஜிங்க் ஆக்சைடு கொண்ட சன்ஸ்கிரீன்களை பயன்படுத்தலாம் என்றும் மருத்துவர்கள் ஆலோசனை தருகின்றனர். யூஸ் ஆஃப் சன்ஸ்க்ரீன். ஸோ ரெகுலராக ஒரு சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது ப்ரிஃபரபிளி சம்மரில் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்கும் இருக்கிறதுனால ஒரு லைட் வெயிட் அண்ட் ஆக்னி பிரேக் அவுட்ஸை அதிகப்படுத்தாத ஒரு டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன், லைக் நான் கொமெடோஜெனிக்னு சொல்லுவோம். அதை நான் கொமெடோஜெனிக் அண்ட் லைட் வெயிட் சன்ஸ்க்ரீனை ப்ரிஃபரபிளி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சன்ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெளியில் போகிறதுக்கு 15 மினிட்ஸ் முன்னாடி நம்ம சன்ஸ்க்ரீனை வெயில் படுற இடம், அதாவது முகம், கழுத்து, கை ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிற சைட்ஸில் அப்ளை பண்ணணும். ஸோ இது நம்ம ரெகுலராக பண்ணணும். வெப்பத்திலிருந்து உடலை பாதுகாக்க இறுக்கமான உடைகளை அணிவதை தவிர்க்கலாம் என்றும், தாகம் இல்லாவிட்டாலும் அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லது என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. தர்பூசணி, முலாம்பழம், மாம்பழம், எலுமிச்சை, தேங்காய் உள்ளிட்ட நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகளை பயன்படுத்துவது கூடுதல் நலம் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெப்ப காலங்களில் சரும பிரச்சனைகள் ஏற்படுவதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது சாலச் சிறந்தது என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் செலினா.